Hello guys, welcome back to Coding English Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Ctrl+A to Z ஷார்ட்கட் கீயை தான் பார்க்க போறோம். நீங்க நார்மலா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த Ctrl+A to Z ஷார்ட்கட் கீ வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணா Ctrl+A ல இருந்து Ctrl+Z வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளா வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்க ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. இது வச்சுட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக தான். இப்போ Ctrl+A அதாவது Ctrl சொல்லிட்டு இருக்கு, அதை பிரஸ் பண்ணிட்டு ஏவை நான் பிரஸ் பண்ணா இதனோட டெஃபினிஷன் என்ன வந்து செலக்ட் ஆல் டெக்ஸ்ட். இங்க இருக்க ஆல் எல்லா டெக்ஸ்டையும் வந்து செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் Ctrl+B. இப்போ நான் எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+B சொல்லி கொடுத்தனா இங்க இருக்க எல்லா லெட்டருமே வந்து போல்டு டெக்ஸ்டா மாறிடும். இதுதான் வந்து Ctrl+B-க்கான ஷார்ட்கட் கீ. நான் மறுபடியும் எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணிட்டு Ctrl+B சொல்லி கொடுத்தா ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்க போல்டு டெக்ஸ்ட் வந்து இக்னோர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து Ctrl+C. இப்போ எல்லாமே டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிருக்கானா, ஸோ Ctrl+C சொல்லி கொடுத்துட்டு இங்க கீழே வந்து என்டர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் இருக்குல்ல, அதை வந்து நான் கொடுத்தனா இங்க பேஸ்ட்னு சொல்லிட்டு வருது இல்லை, இது கொடுத்தனா இங்க இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து இங்க அப்படியே வந்து டிட்டோவா வந்திருக்கும். அதாவது Ctrl+C-க்கான மீனிங் காப்பி டெக்ஸ்ட். இங்க இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணியிருக்கேன், அதை நான் பேஸ்ட்னு சொல்லி தரும்போது இங்க அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க அந்த ரைட் கிளிக் கொடுக்காமலே வந்து Ctrl+V சொல்லி கொடுத்தாலே வந்து டைரக்டா வந்து அங்க காப்பி பண்ணிருக்குது இங்க பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ Ctrl+V என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. காப்பி பண்ணிருக்க டெக்ஸ்ட்டை வந்து இங்க அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணும். இப்போ Ctrl+D இதை கொடுத்தா என்ன ஆகும்னா ஓப்பன் ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோ. இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபார்மேட்டிங். இதுல வந்து நம்ம ஃபாண்ட் வந்து எந்த மாதிரிலாம் ஃபார்மேட்ல வச்சுக்கலாம், எந்த சைஸ்ல வச்சுக்கலாம், போல்டு இட்டாலிக் வேணுமா இல்ல எந்த ஸ்டைல்ல வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகுறது தான் வந்து ஓப்பன் ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோ. Ctrl+D-க்கான ஷார்ட்கட். Ctrl+E-னா வந்து சென்டர் டெக்ஸ்ட். இப்போ நான் இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு Ctrl+E சொல்லி கொடுத்தனா அது டெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க பேராகிராஃப்ல வந்து சென்டர்ல வர மாதிரி வந்து காட்டும். இப்போ நான் இப்போ லாஸ்ட்ல இருந்த மாதிரியே வரேன். இங்க இது இருக்குல்ல, இதுக்கு இந்த இவ்வளோ கேப் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சென்டரா வரணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த இது கொடுத்தாலும் சரிதான், இல்லைன்னா அதுலேயே என்னன்னு சொல்லிட்டு இருக்கு Ctrl+E சொல்லியிருக்குல்ல, ஸோ Ctrl+E கொடுத்தாலும் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பக்கம் எவ்வளோ கேப் இருக்கோ அதே அளவு கேப் இங்கேயும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் Ctrl+E-க்கான ஷார்ட்கட். Ctrl+F-னா வந்து ஃபைண்ட் எ ஃப்ரேஸ். Ctrl+F சொல்லி கொடுத்தா எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறீங்க. இப்போ ஒரு வேளை வந்து ஒரு இது வந்து சின்ன லெட்டருங்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஈஸியா இதுல வந்து எந்த லெட்டர் வேணுமோ நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இது ஒரு பெரிய பேராகிராஃபா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. இதுல வந்து ஆர் சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த AREன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்தனா பாருங்க அந்த இடத்துல போயிட்டு ஹைலைட் பண்ணி காட்டுது. நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க, இங்க ஷேர்ல இருக்க ARE கூட வந்து நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? அதனால வந்து இவ்வளவுதான், இந்த ஃப்ரேஸ்ல வந்து ரெண்டு வேர்ட் தான் AREன்னு சொல்லிட்டு முடியுதுன்னு சொல்லிட்டு காட்டுது. Ctrl+F-னா வந்து எந்த வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறீங்களோ அந்த ஃப்ரேஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. Ctrl+G கோ டு எ ஸ்பெசிபிக் பேஜ். Ctrl+G சொல்லி கொடுத்தனா நம்ம இங்க ஒரே ஒரு பேஜ் தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பேஜ் தான் இருக்கு. இதுவே வந்து நீங்க இங்க வந்து 4 to 5 பேஜஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இந்த Ctrl+G யூஸ் பண்ணிட்டு 4th பேஜ் மூவ் பண்ணா இங்க 4 சொல்லி என்டர் கொடுத்துட்டு என்டர் கோ டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 4th பேஜ்க்கு வந்து இது மூவ் ஆயிடும். இதனால தான் இந்த Ctrl+G ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் ஆகுது. Ctrl+H என்னன்னா வந்து Ctrl+H சொல்லி கொடுத்தனா இப்போ AREன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அண்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ANDன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக வந்து அண்டுங்கிற இருக்க இடத்துல வந்து நான் கம்மான்னு சொல்லிட்டு போட சொல்றேன். போட்டுட்டு ரீப்ளேஸ் சொல்லி கொடுத்தா ஒன்னொன்னா ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆல் சொல்லி கொடுத்தா எங்கெங்கெல்லாம் அண்டு இருக்கோ அந்த இடத்துலாம் ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் சொல்லி கொடுத்தா அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டுது. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது. நான் ரீப்ளேஸ்னு கொடுத்தா ஒரே ஒரு இடத்துல தான் அண்டு இருக்கு. அதனால வந்து வேர்ட் ஹேஸ் ஃபினிஷ்டு சர்ச்சிங் த டாக்குமெண்ட், அந்த வேர்ட் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ அதோட வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாத்தியாச்சு, அதுக்கு மேல மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதுவே ஆர்னா வந்து ரெண்டு இடத்துல வந்து மாத்திருக்கலாம். அப்புறமா வந்து Ctrl+I. இப்போ நான் எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+I சொல்லி கொடுத்தா இட்டாலிக் ஃபார்மேட்ல வந்து இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்துடுறேன். அப்புறமா வந்து Ctrl+J ஜஸ்டிஃபை டெக்ஸ்ட். இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு Ctrl+J சொல்லி கொடுத்தா
ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக வந்து அந்த ஸ்பேசஸ்லாம் எப்படி அலைன் பண்ணிட்டு கரெக்டாக வர முடியும் அது போல் அலைன் பண்ணி வர்றது தான் வந்து Ctrl+J. நல்லா பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக வந்து இந்த 15.5 அதுலேயே முடிஞ்சிடுது. நான் இதுவே வந்து Ctrl+J யூஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக 16 வரைக்குமே வருது. புரியுதுல்ல? இப்போ Ctrl+K ஓப்பன் இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் விண்டோ. இப்போது இங்கே வந்து கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் வந்து கரெக்டாக டைரெக்டாக அந்த லிங்கே தரப்போகிறேன்னா இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+K சொல்லி கொடுத்தா ஹைப்பர் லிங்க் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்ல, அதுக்கான பேஜ் லிங்க் வந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதை கண்ட்ரோல் காப்பி பண்ணிவிட்டு, அதாவது காப்பி பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த அட்ரஸில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்துறேன். பேஸ்ட் இப்போ நான் இது ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ பாருங்கள் அந்த பிளாக் கலரில் இருந்த டெக்ஸ்ட் வந்து இப்போது ப்ளூ கலருக்கு வந்து மாறிடுச்சு இல்லை. அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போகும்போது என்ன சொல்லி Ctrl+கிளிக் சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து கோடிங் கைட்லைன்ஸ் தமிழோட யூடியூப் பேஜோட ஹோம் பேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நான் நெட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் நெட் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்து அந்த சைட்குள்ளே போகும். இங்கே வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் தான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு ஃபைலை கூட இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து வீடியோ சொல்லிட்டு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக ஒரு ஃபைலை வந்து இந்த வீடியோங்கிற லெட்டரை வந்து கிளிக் பண்ணால் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகணும். இதை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஷார்ட்கட் கீனா Ctrl+K தானே கொடுத்துட்டு, இப்போது நான் இங்கே வந்து இன்லைன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா வந்து இது வந்து அட்ரஸ் வந்து அதுவாகவே வந்து இன்லைனில் இருக்க அட்ரஸ் எடுத்துக்குது. நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்தா இப்போது இதுவும் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குல்ல. நான் இப்போது Ctrl+கிளிக் சொல்லி கொடுத்தா, ஸோ நான் அது கொடுக்கும் பொழுது இங்கே இன்லைன் சொல்லிட்டு அந்த ஃபைல் நான் கொடுத்தேன்ல, அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து இங்கே அது நான் டைரெக்டாக கிளிக் பண்ணாலே அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுது. ஸோ இந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட வந்து அந்த Ctrl+Kங்கிற கீவேர்டை ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+L இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+L சொல்லி கொடுத்தா இது வந்து லெஃப்ட் அலைன் டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட் சைடில் வந்து அலைன் பண்ணும். ஆல்ரெடி வந்து இது வந்து லெஃப்ட் அலைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் Ctrl+L சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வந்து அது வந்து இந்த மாதிரி ஜஸ்டிஃபை டெக்ஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் Ctrl+L சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அலைனுக்கே வந்து வந்துடும். அப்புறமா வந்து Ctrl+M இந்த ஷார்ட்கட் கீ வந்து இன்டெண்ட் எ பேராகிராஃப் ஃப்ரம் த லெஃப்ட். இப்போது Ctrl+R சொல்லி கொடுத்துட்டு Ctrl+M சொல்லி கொடுத்தனா வந்து இன்டென்ட் ஒரு இன்டென்ட்டாக வந்து லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணும். பாருங்கள் Ctrl+M சொல்லி கொடுத்தா மூவ் ஆகுதுல்ல. ஸோ இதுக்காக வந்து Ctrl+Mங்கிறது வந்து யூஸ் ஆகுது. நான் மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷனுக்கே வந்துடுறேன். Ctrl+Nங்கிறது ஓப்பன் எ நியூ டாக்குமெண்ட் ஆர் ஃபைல். Ctrl+N சொல்லி நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போது டாக்குமெண்ட்2ங்கிற நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் வந்து Ctrl+Nங்கிற கீவேர்டு வந்து யூஸ் ஆகுது. இப்போது Ctrl+O சொல்லி இருக்குல்ல, அதை நான் வந்து யூஸ் பண்ணால் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டாக இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ தான் Ctrl+Oங்கிற ஷார்ட்கட் கீ. நான் எந்த ஃபைலும் வேர்டு ஃபைலும் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் வந்து இங்கே எம்டியாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபைலில் போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+Oங்கிற ஷார்ட்கட் கீயை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போது Ctrl+Pங்கிற ஷார்ட்கட்டை வந்து ப்ரெஸ் பண்ணனா அதுக்கான மீனிங் வந்து பிரிண்ட் ஏ டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னா வந்து பிரிண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோக்கு வந்து கூப்பிட்டு போகும். அங்கேருந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மேட் எத்தனை காப்பீஸ் வேணும், அப்புறமா வந்து எந்தெந்த பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அதெல்லாம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும். அப்புறமா வந்து Ctrl+Q ரிமூவ் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். இப்போ நான் வந்து இங்கே Ctrl+Eங்கிற ஃபார்மேட்டை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே Ctrl+Eங்கிற இந்த ஃபார்மேட், அதாவது சென்டருங்கிற ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Q வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன்னா வந்து ரிமூவ் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். பேராகிராஃப் வந்துட்டு ஏதாவது ஃபார்மேட்டிங் வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தேன்னா அது எல்லாமே வந்து இது ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறமா Ctrl+R ரைட் அலைன் டெக்ஸ்ட்.
Ctrl+R சொல்லி கொடுத்தா பாருங்கள் இந்த சைடில் இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து இந்த சைடில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி காட்டும். அதனால தான் வந்து Ctrl+Rங்கிற ஷார்ட்கட் கீ. நான் இது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியே கொண்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து Ctrl+Saveங்கிறது சேவ் த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணணும், இல்லைன்னா ஃபைலை வந்து சேவ் பண்ணணும்னா என்ன நேமில் சேவ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் வந்து Ctrl+S. நெக்ஸ்ட் வந்து Ctrl+T. எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl கொடுத்துட்டு Ctrl+Tன்னு சொல்லி கொடுத்தா கிரியேட் ஏ ஹேங்கிங் இண்டென்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுகிற மாதிரி. இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணாமல் கொஞ்சமாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா பேராகிராஃப் சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, இந்த கீவேர்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஹேங்கிங் சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து 0.5க்கு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த ஹேங்கிங் இன் நெட்டுங்கிறது இதுதான். ஸோ இது போல் டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது போல் வந்து அந்த ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது, ஒரு கம்மி ஸ்பேஸ்க்கு வந்து மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் இதை வந்து நார்மல் பழைய மாதிரியே கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து Ctrl+U அண்டர்லைன் செலக்டட் டெக்ஸ்ட். இப்போது நான் இங்கே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ் இதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணணும்னு நினச்சேன்னா அது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+U சொல்லி கொடுத்தேன்னா வந்து அது எல்லாமே வந்து அண்டர்லைனாக ஆகிருக்கும். எனக்கு அந்த அண்டர்லைன் தேவையில்லைன்னா மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் Ctrl+U சொல்லி கொடுத்தா அந்த அண்டர்லைன் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது Ctrl+V. நம்ம இந்த Ctrl+Vங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். Ctrl+C பார்க்கும்போதே Ctrl+Vங்கிறதும் பார்த்துட்டோம். அப்புறமா வந்து Ctrl+Wங்கிறது க்ளோஸ் ஓப்பன் டேப் இஃப் ப்ரௌசர் ஆர் ஏ டாக்குமெண்ட் இன் எ ஃபைல். ப்ரௌசர் சைட் லைக் கூகுள், அதுக்கப்புறமா வந்து ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணணும்னா Ctrl+W சொல்லி கொடுத்தா எனக்கு வந்து க்ளோஸ்க்கான ஆப்ஷன் கேட்குது. டு யூ வாண்ட் டு சேவ் சேஞ்ச். இப்போ நான் இது சேஞ்சஸ்லாம் பண்ணலாம், அது வந்து அப்படியே சேவ் பண்ணிடலாமா, சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணலாமா, இல்லை வேண்டாமா, இல்லை கேன்சல் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே எஸ்ஸா நோவா கேன்சல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+X. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து Ctrl+C சொல்லி கொடுத்துட்டு இங்கே Ctrl+V சொல்லி கொடுத்தா இந்த இடத்துல அந்த கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதுவே இந்த Ctrl+Xக்கான கீவேர்டு என்னன்னா வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ் இங்கே எனக்கு வர தேவையில்ல, எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் வந்தால் போதும், இந்த இடத்துல தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த இடத்துல Ctrl+X சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து டெலீட் ஆகிடும். அதே கீவேர்டு Ctrl+V வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழுங்கிறது இங்கே வந்து மூவ் ஆகிடும். எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்காது, டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது Ctrl+Y பார்க்கறதுக்கு முன்னாடி Ctrl+Z வந்து பார்த்துலாம். Ctrl+Zங்கிறது என்னென்னா வந்து இப்போ கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ் சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு Ctrl+Z சொல்லி கொடுத்தேன்னா வந்து டெலீட் பண்ணது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும். இங்கே இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆக்ஷன் பண்ணணும் அந்த ஆக்ஷன் வந்து மறுபடியும் அந்த ஆக்ஷனுக்கே கொண்டு போயிடும். இப்போது நான் இங்கே வந்து என்டர் பண்ணுறேன், அதுக்கப்புறமா வந்து இப்போது கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணனா நான் இப்போ Ctrl+Z சொன்னேன்னா கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழுங்கிறது இங்கே போன ஆக்ஷன் வந்து டெலீட் தானே பண்ணேன். ஸோ டெலீட் பண்ணது இங்கே வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன்ல, அந்த ஸ்பேஸ் வந்து இப்போது இல்லாமல் ஆகிடும். ஸோ முன்னாடி ஆக்ஷன் என்ன பண்ணணும் அந்த ஆக்ஷன் எடுத்துன்னு போகிறது தான் வந்து Ctrl+Zங்கிறது கீவேர்டு. அன்டூ எனி ஆக்ஷன். நம்ம லாஸ்ட்டில் பண்ண ஆக்ஷனை வந்து அந்த இடத்துக்கு அன்டூ பண்ணிவிடுவோம். அதுதான் வந்து Ctrl+Z. இப்போது Ctrl+Yங்கிறது என்னென்னா வந்து அண்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் வந்து அண்டூவில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ் வந்து டெலீட் ஆனது வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து ஸ்பேஸ் கொடுத்தது ஸ்பேஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறது Ctrl+Y சொல்லி நான் யூஸ் பண்ணேன்னா ஸ்பேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் Ctrl+Y சொல்லி யூஸ் பண்ணேன்னா கோடிங் ஐலண்ட்ஸ் தமிழ் வந்து அண்டு மூலியமாக தானே கொண்டு வந்தோம். ஸோ அண்டு மூலியமாக எந்தெந்த ஆப்ரேஷன் லாஸ்ட் நடந்திருக்கோ அதெல்லாம் வந்து இல்லாமல் பண்ணிடும். அதுதான் வந்து Ctrl+Yங்கிற ஷார்ட்கட் கீ. இது என்ன ரீடோ எனி அண்டு ஆக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து
Ctrl+A to Zக்கான ஷார்ட்கட் கீ. ஒரு சிலது வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இல்லாமல் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபைல் அப்புறமா வந்து ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் கூட வந்து அப்ளை ஆகும். நான் இங்கே Ctrl+A சொல்லி கொடுத்தா எல்லா ஃபைல்ஸும் வந்து அப்ளிகேஷன் ஃபைல்ஸும் இங்கே செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதே போல் நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C சொல்லி கொடுத்துட்டு Ctrl+V சொல்லி அதாவது பேஸ்ட் பண்ணனா வந்து இதே போல் இன்னொரு காப்பி வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? நான் இந்த காப்பியானது கிரியேட் ஆக வேணாம்னு சொல்லி நினச்சேன்னா Ctrl+Z சொல்லி கொடுத்தா அண்டு மறுபடியும் இல்லாத மாதிரி பண்ணிடும். எனக்கு மறுபடியும் வேணும்னு சொல்லி நினச்சேன்னா Ctrl+Y சொல்லி கொடுத்தீங்கன்னா ரீடோ அண்டு வந்து அப்படியே வந்து ரீடோ பண்ணிடும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.